கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் பலரும் இந்த மாதத்தில் விரதம் மேற்கொள்வது வழக்கம். குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் மேற்கொள்வார்கள். ஆனால் கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடு மட்டுமின்றி முருக வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். கார்த்திகை மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததும், லிங்க வழிபாடு தோன்றியதும், லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் கார்த்திகை மாதத்தில்தான். கார்த்திகை மாத பௌர்ணமியில்தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தார் என்றும், அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றி 8 இடங்களில் 8 விதமாக சிவபெருமான் காட்சி அளித்தார் என்றும், சிவனை வழிபட்டு அவரது உடலில் பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் என சொல்லப்படுகிறது.